எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம். அதில் கொடுத்துருக்கிற சில விஷயங்களை பார்க்குறோம். அதாவது ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அந்த வேல்யூவை நம்ம எப்படி ஜாஸ்தி பண்ணிக்கிறது, அந்த மூலத்தை ஜாஸ்தி பண்ணினா தான் நமக்கு நம்ம சமூகத்திலையும் நம்ம சமுதாயத்திலும் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் இல்லைங்களா, அது நம்ம கீப்பப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஒன், செல்ஃப் ரெஸ்பெக்ட். நமக்கு நாமளே சுய மரியாதையோடு இருக்கிறதுங்க. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கிறது, நமக்கு நம்மளையே நம்ம மதித்து நடத்துக்கிறது. அது ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு விஷயமா சொல்கிறாரு. அப்புறம் ஸ்பீக்லெஸ், ரொம்ப குறைச்சி பேசுறது. அதாவது நிறைய பேசுறதுனால நம்மளை விட்டு ஜனங்கள் விலகிடுவாங்க. ஒன்று, அவசியமானதை மட்டும் பேசுறது, அப்புறம் அவசியமான டைமில் மட்டும் பேசுறது. அப்படி பேசும்போது தான் மற்றவங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். இது ரெண்டாவதுங்க. மூணாவது, அவாய்டு கிரிட்டிசைசிங் அதர்ஸ். அதாவது மற்றவங்களை தப்பாக பேசுகிறதோ, மற்றவங்கள குறை சொல்லி பேசுகிறதோ, அவங்கள விமர்சிக்கிறதோ அது கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களை ஜட்ஜ் பண்ணுறவங்க ரொம்ப தாழ்ந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதனால் மற்றவங்கள பற்றின கிரிட்டிசைசம், மற்றவங்கள பற்றின ஒரு ஆராய்ச்சி மாதிரி பேசி நீங்கள் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. நாலாவது சொல்கிறது, நோ. எல்லா இடத்துலையும் நம்ம எஸ் 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 அவங்க சொல்கிறதுக்கு, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம எஸ் எஸ்ன்னு சொல்லி அவங்களுடைய தேவைகளை அவங்க திருப்தி பண்ணிக்குவாங்க. அதுக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னா, சில இடங்களில் நோ, இல்லை அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய வேல்யூஸ், அவங்க நம்மளை இன்னும் மதிக்கிறது ஜாஸ்தியாகும். அஞ்சாவது, டோன்ட் ரிப்ளை இமீடியட்லி. உடனடியாக நீங்கள் ஒரு பதில் சொல்லாதீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லி தீர்வு கேட்குறாங்க அப்படின்னா உடனே சொல்லாமல் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி காலம் தாழ்த்தி மெதுவாக சொல்கிறார். அப்படி நம்ம காலம் தாழ்த்தி யோசனை பண்ணி சொல்லும்போது, நம்ம அவசரமாக சொல்லும்போது ஒரு தப்பான முடிவோ ஒரு தப்பான ஒரு டெசிஷனும் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக படும். அதனால் கொஞ்சம் டிலேயாக கொஞ்சம் யோசனை பண்ணி மற்றவங்க கிட்ட பேசும்போது ஒரு நிதானமாக நம்ம சொன்னோன்னா அங்கேயும் நம்மளுடைய வேல்யூ ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காருங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது அந்த 5 விஷயங்கள். செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஸ்பீக்லெஸ், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுன்னு தன்னைத்தானே மதிச்சுக்கிறது, குறைச்சி பேசுறது, மற்றவங்கள பற்றி பேசாமல் இருக்கிறது, சில இடத்துல இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது, உடனடியாக ஒரு பதில் சொல்லாமல் காலந்தாழ்த்தி யோசனை பண்ணி சொல்கிறது. இந்த 5யுமே நம்ம ஃபாலோ பண்ணினோன்னா சமூகத்தில் நம்மளுடைய வேல்யூ, நம்மளுடைய மூலம் ஜாஸ்தியாகும். ஓகேங்க, பை.